உங்க வாழ்க்கையை நீங்க பாதுகாத்துக்கோங்கன்னு ஆண்டவர் உங்களோட பேசுறார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி. உங்களால தாங்க முடியாதுப்பா, இந்த பிரச்சனை எல்லாம் வந்தா உன்னால இதெல்லாம் சுமக்க முடியாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சிலுவை மரணம்னு சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுமா? நாளைல இருந்து சபைக்கு வருவீங்களா? எல்லாருக்குமே இதே போல மலையில நீங்க சிலுவை தூக்கிட்டு போய் உங்களை சிலுவையில் அறைவாங்க, உங்களை கொல்லுவாங்க, நீங்க ரத்த சிந்தி மறிக்கணும்னா எத்தனை பேர் சபைக்கு வருவீங்க அடுத்த வாரத்துல இருந்து? ஆண்டவர் உங்க திராணிக்கு என்னவோ அதை தான் கொடுத்து உங்களை வச்சிருக்கிறார். திராணிக்கு மேல ஒன்னு சோதிக்க மாட்டேன்னு கொடுத்து வச்சிருக்கிறார். இதை நான் இழந்துடக்கூடாது. எனக்கு நானே கேடு உண்டாக்கி கொள்ள கூடாது. என்னை நான் கர்த்தருக்குள்ள பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளணும். கர்த்தர் சொல்ற எல்லா வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் நடக்கணும். கொஞ்சம் விழித்து இருக்கணும், கொஞ்சம் கவனமா இருக்கணும், என்ன நடக்குதுன்றதை யோசிக்கணும், ஏன் ஜோமன்னு சொல்றாருன்னு புரிஞ்சுக்கணும். நீ பயப்படாதேன்னு வசனம் உங்களுக்கு வருதுன்னா அதுக்கு முன்னாடி யோசிக்கணும், ஏன் பயப்படாதேன்னு சொல்றாரு. அப்ப ஏதோ ஒன்று வரப்போகுது, அதுக்காக நான் அதிகமா ஜெபிக்கணும். அதனாலதான் பயப்படாதுன்னு சொல்லி என்கிட்ட பேசுறாரு. ஆரம்பிக்கும் போதே பயப்படாதுன்றாருன்னா அப்போ பயப்படும்படி காரியம் வரப்போகிறது. நீ விழித்திருந்தா எப்ப அவனை தூங்க வைக்க போறான்னு அர்த்தம். சொல்றது புரியுதுங்களா? ஏன் விழித்திருன்னு சொல்றாருன்னா உங்களை தூங்க வைக்க போறான் பிசாசு. அவன் களைய விதைக்க போறான். அதுக்குதான் சொல்ற கொஞ்சம்